ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம். இது ஸ்மார்ட் திரையின் சினிமா செய்திகள். தெலுங்குல பிரபலமான நடிகராக இருந்தாலும் பாகுபலி மூலமா பேன் இந்தியா நடிகராக வந்தவர் தான் நடிகர் பிரபாஸ் அவர்கள். இவர் 100 கோடி கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காராம். இவர் நடிச்சு சமீபத்தில் வெளிவந்த கல்கி 2897 ஏடி படமும் ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சது. இந்தியாவில் மட்டுமில்ல வெளிநாடுகள்லையும் இவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. சமீபத்தில் ஆந்திரா தெலுங்கானால வந்த வெள்ள சேதத்துக்கு கூட 2 கோடி ரூபாய் நன்கொடையாக கொடுத்திருக்காரு. இவருக்கு கையில் இப்போ 4 படம் இருக்குதாம். சமூக வலைதளங்களில் அதிகமாக ஆக்டிவ் இல்லாமல் இருப்பார். படம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருப்பார். இன்ஸ்டாகிராமில் இவரை 1,20,00,000க்கு மேற்பட்டவர்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இவர் வெறும் 23 பேரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாரு. அந்த 23 பேரில் நடிகர் கமல்ஹாசன், நடிகர் அமிதாப் பச்சன், நடிகர் பிருத்திவிராஜ், நடிகை தீபிகா படுகோன், நடிகை ஸ்ருதிஹாசன், நடிகை பூஜா ஹெட்டேக்னு முக்கியமானவங்கள்லாம் இருக்காங்க. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து கமலா ஹாரிஸ் போட்டியிடுறாங்க. தேர்தல் பக்கத்தில் வந்துட்ட நிலையில் பிரச்சாரம் அங்கே ரொம்ப தீவிரமாக இருக்கு. இதில் அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் மத்தியில் கமலா ஹாரிஸ்க்கு ஆதரவும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. கமலா ஹாரிஸ்க்கு ஆதரவாக ஆஸ்கார் வின் பண்ண நாட்டு பாடலை பிரச்சாரத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம். தெற்காசிய நாடுகளை சேர்ந்த வாக்காளர்களை தன் பக்கம் ஈர்த்துக்கிறதுக்காக கமலா ஹாரிஸ் இப்படி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டு பாட்டு வீடியோவில் கமலா ஹாரிஸ் மக்கள் கிட்ட வாக்கு கேட்குற காட்சிகளும், அமெரிக்காவில் இருக்கிற இந்திய பிரபலங்கள் கமலா ஹாரிஸ்க்கு ஆதரவாக வாக்கு கேட்குற காட்சிகளும் இடம்பெற்றிருக்கா. ஒருவேளை இந்த தேர்தலில் கமலா ஹாரிஸ் மேம் ஜெயிச்சாங்க அப்படின்னா அமெரிக்க வரலாற்றிலேயே அந்த நாட்டினுடைய முதல் பெண் அதிபராகிறாங்க அப்படின்ற பெருமையும் இவங்களுக்கு வந்து சேரும். பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜெயிப்பாங்கன்னு. தமிழ் தெலுங்குல முன்னணி நடிகையாக இருக்கிறவங்க தான் நடிகை சமந்தா அவர்கள். ஹேமா கமிட்டி மாதிரியே தெலுங்கு சினிமாவுக்கும் ஒரு கமிட்டி வேணும்னு தெலுங்கானாவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கூட வச்சாங்க. சோசியல் மீடியாவில் நல்லா ஆக்டிவாக இருக்கிற இவங்க இப்போ சமீபத்தில் காலையிலிருந்து மாலையில் வரை அவங்க செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் காலையில் 6 மணியில் எழுந்து சூரிய உதயத்தை பார்க்குறது, அதுக்கப்புறமா ஆயில் புல்லிங் செய்கிறது, அதை தொடர்ந்து 7 மணிக்கு ஜிம்க்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்கிறது, அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமிக்கு விளக்கேற்றுறதெல்லாம் இருக்குது. காரில் ட்ராவல் பண்ணும் பொழுது கண்களை பாதுகாக்கிறதுக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். காலையில் 9 மணிக்கு படப்பிடிப்பு தளத்துக்கு போகிறது, ஈவினிங் 6 மணிக்கு ரெட் லைட் தெரப்பி எடுத்துக்கிறது, இரவு 7 மணிக்கு கொஞ்ச நேரம் விளையாடுறது, அப்புறம் 9:30க்கு தியானம் பண்ணுறது, 10 மணிக்கு தூங்க போகிறது. ஒரு நாள் முழுக்க அவங்க செய்கிற வேலைகளை வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிக்கிட்டும் இருக்கு. மயோசிட்டிஸ் அப்படின்ற தசை அலர்ஜி நோயினால் பாதிக்கப்பட்ட இவங்க சிகிச்சைக்கு அப்புறமா இப்போ மீண்டும் வந்து படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மலையாளங்களில் தொடர்களில் நடித்து அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து இப்போ ஒரு பாப்புலரான நடிகையாக இருக்கிறவங்க தான் நடிகை நிவேதா தாமஸ் அவர்கள். தமிழ் தெலுங்கு மலையாளம்ல இவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. சமீபத்தில் இவங்க நடித்த 35 சின்ன கதா காது அப்படின்ற தெலுங்கு திரைப்படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில நடிகை நிவேதா தாமஸ் அவர்களும் படக்குழுவினருமா சேர்ந்து திருப்பதிக்கு சாமி தரிசனம் பண்ண போயிருக்காங்க. சுவாமி தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிவேதா தாமஸ் பத்திரிகையாளர்களை சந்திச்சப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணியிருக்கேன். சுவாமியின் தரிசனம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏழுமலையான் பாதங்கள் பக்கத்தில் இருந்தே படத்தின் வெற்றி யாத்திரை ஆரம்பிச்சிருக்கிறது. ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நடித்து இப்போ வெளிவந்த திரைப்படம் வெற்றி பெறுறதுக்கு நாமளும் ஸ்மார்ட் திரை மூலமாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். தமிழ் திரையுலகத்துக்கு இசையமைப்பாளராக அறிமுகமாகி அதுக்கப்புறம் கதாநாயகனாக மாறி இப்போ தயாரிப்பாளராக உருவாகி இருக்கிறவர் தான் திரு ஹிப்பாபாதி அவர்கள். கடைசி உலகப்போர் அப்படின்ற படத்தை இவர் இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. பட நிகழ்ச்சியில இயக்குனர் சுந்தர்சி பேசும்போது, என்னோட பொண்ணு கல்லூரிக்கு புதிதாக அடியெடுத்து வைக்கிறதா என்னுடைய மனைவி வீடியோ எடுத்து அனுப்பி வச்சாங்க. அதை பார்த்தப்ப எனக்கு கண்ணீர் வந்தது. அதே மாதிரி தான் நான் அறிமுகப்படுத்திய ஹிப்பாபாதி தயாரிப்பாளரானது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஹிப்பாபாதி அவர்கள் பேசும் பொழுது, என்னை சுந்தர்சி சார் தான் அறிமுகம் செஞ்சாரு. இப்போ நான் தயாரிப்பாளராக இருக்கேன். ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படின்ற சித்தர் வாக்கு தான் இந்த படத்தினுடைய அடிப்படை. சினிமாவில் திறமை முக்கியம். திறமையும் கல்வியும் இருந்தால் உயரலாம். என்னால் சினிமாவில் உயர முடியாமல் போனால் படிப்பை வச்சு பேராசிரியர் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசாம் மாநிலத்தில் போலி நிறுவனங்களை நடத்தி அதன் மூலமாக ஆன்லைன் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு 2200 கோடிக்கு மேலே மோசடி நடந்திருக்கிறத அந்த மாநிலத்தினுடைய போலீஸ்காரங்க இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தொடர்பாக 22 வயசான விஷால் புகான் அப்படின்றவரை முக்கிய குற்றவாளியாக கைதும் செய்திருக்காங்க. அவர்கிட்ட விசாரணை நடத்தினதுக்கு அப்புறமா தான் இந்த மோசடியில் இன்னும் நிறையா பேருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அந்த வகையில்
அசாம் மாநிலத்தில் பிரபல நடிகையாக இருக்கிற சுமி போராவுக்கும் அவருடைய கணவருக்கும் கூட இந்த பங்கு வர்த்தக மோசடியில் தொடர்பு இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதனால விசாரணைக்கு ஆஜராகணும்னு இந்த 2 பேருக்கும் போலீசார்கிட்ட இருந்து சம்மன் போகிருக்கு. ஆனால் அந்த 2 பேரும் விசாரணைக்கு ஆஜராகாம தலைமறைவாகியிருக்காங்க. இந்த நிலையில சிறப்பு அதிரடிப்படை போலீசாரால நேற்று முன்தினம் இந்த 2 பேரும் கைது செய்யவும் பட்டிருக்காங்க. இவங்க 2 பேருக்கிட்டையும் இப்ப தீவிர விசாரணை நடந்துகிட்டு இருக்கான்.